ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. புயலால் சேதமடைந்துள்ள வீடுகளை பெருக்கி துடைப்பதற்கு கூட அரசு வழங்கும் 2000 ரூபாய் போதாது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். வெள்ளம் பாதித்த கண்டக்காடு என்ற கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை பாமக தலைவர் அன்புமணி துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த குழுவினர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்தனர். அன்புமணியும் மருத்துவர்களுடன் சேர்ந்து மருத்துவம் பார்த்து மக்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். இதன் பின்னர் அன்புமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னையில் வெள்ளம் வந்தால் 3வது மாடியில் இருப்பவர்களுக்கு கூட 6000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படுகிறது. ஆனால் வட மாவட்டங்களில் வெள்ளம் வந்தால் 2000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். சாத்தனூர் அணை திறக்கப்படும் தகவலை 5 மணி நேரத்திற்கு முன்பாக பொதுமக்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும் எனவும், முன்கூட்டியே அறிவிக்காததால் பொதுமக்களின் டிவி, பைக் உள்ளிட்ட அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் சேதமடைந்து விட்டது எனவும் தெரிவித்தார். இதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக ரேஷன் அட்டைக்கு வழங்கியிருக்கும் 2000 ரூபாய் சேதமடைந்துள்ள வீடுகளை பெருக்கி துடைப்பதற்கு கூட போதாது என்றும் அன்புமணி ஆவேசமாக கூறினார்.